வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நமக்கு அவங்க 4 டிப்னிஸ் கொடுத்துட்டு அதில் 3 நம்மளை எழுத சொல்லுவாங்க. ஒரு டிப்னிக்கு 5 மார்க்கு, ஸோ 15 மார்க்கு. நான் ஆல்ரெடி வந்து த்ருவஸ்வாமினி அந்த நாட்டக்கில் இருக்க த்ருவஸ்வாமினி, அதுக்கப்புறம் ஷிகர் சுவாமி, ராம்குப்த், சந்திரகுப்துன்னு சொல்லிட்டு 4 சரித்திர சித்திரன் இருக்குது. அந்த 4 சரித்திர சித்திரனில் நான் 2 சரித்திர சித்திரன் அப்லோட் பண்ணிட்டேன், ராம்குப்த் அண்டு த்ருவஸ்வாமினி. அந்த 2 சரித்திர சித்திரன் மாத்திரம் படித்தாலே போதும், கண்டிப்பாக அதுலேருந்து ஒன்று வந்துடும். டிப்னிஸ் வந்து நம்ம ஒரு 5 டிப்னிஸ் படிச்சிக்கலாம், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அந்த டிப்னிலேருந்து நமக்கு கண்டிப்பாக 3 அட்டன் பண்ணுற மாதிரி வந்துடும். ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து உங்களுக்கு 4th ரோமன் லெட்டரில் கேட்பாங்க. உங்களுக்கு டவுட் எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கூட டவுட்ஸ் இருந்தால் கேட்டுக்கலாம். புரோஹித், இதில் வந்து புரோஹிதர் இவருடைய ரோல். ध्रुवस्वामिनी नामक नाटक श्री जयशंकर प्रसाद जी की अंतिम रचना है. ஸோ எந்த டிப்னி எழுதினாலும் நீங்கள் ஸ்டார்டிங் வந்து ध्रुवस्वामिनी நாட்டக் நேமு, அதுக்கப்புறம் ஆத்தர் நேமை எழுதிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். புரோஹித் இஸ் நாட்டக்கா கவுன் பாத்திர ஹே. ஸோ இவர் வந்து கவுன் பாத்திர அப்படின்னா செகண்டரி கேரக்டர், ஃபர்ஸ்ட் கேரக்டரில் செகண்டரி கேரக்டர். செகண்டரி கேரக்டர்னால் ரோல் வந்து அவ்வளோ அதிகமாக இருக்காது, கொஞ்சம் கம்மியாக இருக்கும். वह धर्म का नियामक है. ஸோ தர்ம கா நியாமக் ஹே அப்படின்னா தர்மத்தை வந்து மாத்திரமே நம்பி இருக்க ஒரு நியாயமான ஒரு புரோஹிதர். வஹ் கர்த்தவிய கா பாலன் கர்த்தா ஹே. தன்னுடைய கடமையை வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணக்கூடியவர் வந்து புரோஹிதர். வஹ் கிசி சே நஹி டர்த்தா. அவர் யாருக்குமே வந்து பயப்படுறதே கிடையாது. நஹி டர்த்தா, ஹி இஸ் நாட் ஃபியரிங் எனி ஒன். வஹ் சஸ்திரம் சே குணா கர்த்தா ஹே. சஸ்திரம் அப்படின்னா வந்து ஆயுதங்கள், இந்த வெப்பன்ஸ்லாம் இருக்குது இல்லையா, சே குணா கர்த்தா ஹே. குணானா ஹேட் பண்ணுறது, அதாவது இந்த ஆயுதங்களை பயன்படுத்திட்டு மற்றவங்கள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, அதெல்லாம் வந்து அவருக்கு பிடிக்காது. குணா கர்த்தா ஹே, ஹீ இஸ் ஹேட்டிங் தட். உசை சாஸ்திர ஹி பசந்த் ஹே. சாஸ்திர ஹி பசந்த் ஹே, இந்த இடத்துல வந்து சாஸ்திரங்கள் மாத்திரமே வந்து அவருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வஹ் அப்னே பத்திக்கு மரியாதை ரக்தா ஹே. ஸோ தன்னுடைய அந்த ஒரு அவரோட அந்த ஒர்க்கு, அவரோட அந்த விஷயத்துக்கு மாத்திரமே வந்து ரொம்ப மரியாதை வைக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த இந்த பேராகிராஃபில் எதை பற்றி பேசியிருப்பாங்க அப்படின்னா, இந்த நாடகத்தினுடைய பேர், ஆத்தர் நேமு, இவரோட பாத்திர, ஸோ கவுன் பாத்திர முடிஞ்சிருச்சிங்களா. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் அவரை பற்றின விஷயங்கள் தான் இருக்கும் ஃபுல்லாக. அவர் வந்து தர்மத்தை மாத்திரமே நோக்கியிருப்பார், கடமைகளை கரெக்டாக செய்வார், யாரையும் பயப்பட மாட்டார், அவருக்கு ஆயுதங்கள் பிடிக்காது, சாஸ்திரங்கள் மாத்திரம் தான் பிடிக்கும். அந்த மாதிரி அவரை பற்றி மட்டுமே இதில் பேசியிருப்பாங்க. ஸோ டிப்பனினாலே அந்த பர்டிகுலர் கேரக்டர் பற்றி பேசுகிறது, அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்டோரியை பேசுவாங்க. அவரை பற்றி எப்பயுமே நீங்கள் டிப்னி எழுதும்